அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TNPSC கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம மூவகை போலி என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். மூவகை போலியோட வழக்கு என்றால் என்னங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க விளக்கம் மற்றும் 50 வினாக்கள் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். வழக்கு மற்றும் மூவகை போலி, இதற்கு அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். வழக்குன்னா என்ன? ஒரு எழுத்துறப்பவோ நம்ம பேசுகிறப்பவோ என்ன வந்து பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத சொல்றதா வழக்கு. இது வந்து 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்குல 3 வகை. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறுபூணு 3 வகை இருக்கு. தகுதி வழக்குல இடகரடக்கல், மங்களம், குழு உக்குறி. அப்போ இயல்பு வழக்கு இலக்கணம் உடையது. நம்ம இலக்கணம் முறையில் பேசினா தான் அது வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் உடையது. இப்போ நிலம், மண், காற்று இது மாதிரி இலக்கணம் உடையதுன்னா இலக்கண முறையில் தான் நம்ம பேசணும், எழுதணும். இலக்கண போலி அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா வாயில், இல்வாய் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி முன்றில், இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இலக்கண போலி. மறுபுன்னா சிதைந்து வருது. தஞ்சாவூரை தஞ்சைனும், கோயம்புத்தூரை கோவைனும், திருநெல்வேலிய நெல்லைன்னு சொல்றதுக்கு பேர் தான் மறுபு. சிதைந்து வருவது மறுபு. இதான் வந்து வழக்குல, இயல்பு வழக்குல 3 வகை. தகுதி வழக்குல 3 வகை. பார்த்தீங்கன்னா இடகரடக்கல், ஒரு இடத்துல சொல்லத்தகாத முறையில் சொல்லாம அதை நாகரிகம் கருதி சொல்லுவதுக்கு தான் இடர்கடறக்கல். கால் கழுவி வந்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மங்களம், அதாவது அமங்கலத்தை மங்களம், இப்ப செத்துட்டாருன்னு சொல்றதை விட துஞ்சினார், இறைவனடி சேர்ந்தார். சுடுகாடை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நன்காடு. இப்படி வந்து அமங்கலமானதை மங்களமான சொல்றது மங்களம். குழு உக்குறி, குழு அப்படின்னா ஒரு கூட்டத்துக்கு, ஒரு ஆசிரியருக்கு மாணவர்கள் பட்டப்பெயர் வைக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொற்கொள்ளர்கள் பொன்னை வந்து பரின்னு அழைக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு குழுவுக்கு மட்டுமே தெரிந்த விஷயத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? குழு உக்குறி. அப்போ வழக்குல, தகுதி வழக்குல பார்த்தீங்கன்னா 3 வகை. இடகரடக்கல், மங்களம், குழு உக்குறி. இயல்பு வழக்குல இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறுபுன்னு 3 வகை. இதுதான் வழக்கு. ஒரு பேசுறப்ப எழுதுறப்ப எப்படி பேசணும், எழுதணுங்கிறத நம்ம முன்னோர்கள் சொன்னதைத்தான் நம்ம வந்து வழக்குன்னு சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூவகை போலி. போலி அப்படின்னா என்ன? போல இருத்தல். ஒரு சொற்கள்ல முன்னாடியோ நடுவுலையோ பின்னாடியோ அந்த எழுத்துக்கள் மாறினாலும் பொருள் வந்து ஒரே மாதிரி வர்றதுதான் போலின்னு சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. இதுல பசல் அப்படிங்கிறது பைசல், பாங்கிறது பையா மாறிடுச்சு. ஆனா வந்து பொருள்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு. இதைத்தான் முதற்போலி, முதல் எழுத்து. இதே இடைப்போலினா அமைச்சு அப்படிங்கிறத அமைச்சுங்கிறத அமைச்சுன்னு நம்ம எழுதினோம்னா இடையில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறாம இருக்கிறது இடைப்போலி. கடைப்போலி பந்தல், பந்தர், அறம், அரண். இது மாதிரி வந்து கடைசியான எழுத்து வந்து மாறினாலும் பொருள் மாறாம இருக்கிறது கடைப்போலி. இதுல முற்றுப்போலின்னு ஒரு வகை இருக்கு. சொல்லின் அனைத்து எழுத்துக்கள் மாறினாலும் பொருள் மாறாது. இப்ப நம்ம 5 ரூபா அப்படிங்கிறது 5ங்கிறத 5ன்னு சொன்னாலும் பொருள் மாறாம இருக்கிறது முற்றுப்போலி. மூவகை போலியில முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. போலினா என்னன்னா போல இருத்தல். முற்றுப்போலியில அனைத்து எழுத்துக்கள் மாறினாலும் பொருள் மாறாதுதான் முற்றுப்போலி. இப்ப நம்ம ஒரு 50 வினாக்கள் இதற்கு என்னங்கிறது பார்த்துடலாம். இதுல 50 வினாக்கள். சொற்களை எழுத்திலும் பேச்சிலும் பயன்படுத்தும் முறை எது? சொற்களை எழுத்திலும் பேச்சிலும் பயன்படுத்தும் முறைதான் வழக்கு. நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் வழங்கினார்களோ அவ்வாறு பயன்படுத்துவதுதான் வழக்கு என அழைக்கப்படுகிறது. வழக்கு எத்தனை வகைப்படும் பார்த்தோம். வழக்கு வந்து 2 வகை. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என வழக்கு வந்து 2 வகைப்படும். இயல்பு வழக்கின் கீழ் வராதது என்ன? இயல்பு வழக்குல என்ன இருக்கு? மங்களம்ங்கிறது கிடையாது. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறுபும் வரும். மங்களம் என்பது தகுதி வழக்கின் ஒரு வகையாகும். நிலம் என்பது இலக்கணம் உடையது.
காரணம் இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இது. இதுல கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. எவ்வகை மாறுபாடும் இன்றி இயல்பாக தருவது இலக்கண முடையதாகும். இல்முன் என்பதை முன்றில் என மாற்றி வழங்குவது, இதற்கு பெயர் தான் இலக்கண போலின்னு பார்த்தோம். முன்பின் மாறி வருவதால் இது இலக்கண போலியாகும். வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழியில் வாசல் என வழங்குவது, இதற்கு மருவு. வாயில வாசல் இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வருவது மருவுவாகும். முன்பின்னாக தொக்கப்போலி என அழைக்கப்படுவது என்ன? முன்பின்னாக தொக்கப்போலி என அழைக்கப்படுவது இலக்கண போலி. இலக்கண போலி பெரும்பாலும் முன்பின் மாறி வருவதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. பொறுத்துக. புறநகர்னா என்ன? கோவை மங்களம். இதுல புறநகர் அப்படிங்கிறது இலக்கண போலி, கோவைங்கிறது மருவு சிதைந்து கோயம்புத்தூர் கோவையா வர்றது, மங்களம்ங்கிறது தகுதி வழக்கின் கீழ் வரும். தஞ்சை என்பது எவ்வகை வழக்கு? தஞ்சை என்பது மருவு, தஞ்சாவூர் சிதைந்து தஞ்சைன்னு வந்ததுனால இது மருவு ஆகும். பிறரிடம் சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது, அது என்ன வழக்கின் கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா இடகரடக்கல். இது தகுதி வழக்கின் கீழ் வரும். தகுதி வழக்கில் 3 வகை பார்த்தோம். இடகரடக்கல், மங்களம், குழு, உக்குரி. கால் கழுவி வந்தான், இத்தொடர் என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா இடகரடக்கல். சொல்லத்தகாதவற்றை மறைத்து கூறுவது இடகரடக்கல் ஆகும். துஞ்சினார் அதாவது இறந்தார் என குறிப்பிடுவது மங்களமாகும். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்களமாக சொல்வது மங்களம். பொற்கொள்ளர்கள் பொன்னை பரி என குறிப்பிடுவது குழு உக்குறி, அதாவது ஒரு குழுவினருக்கு மட்டும் பயன்படுத்தும் குறியீடாக உள்ளது. மங்களம் அல்லாத இணையை தேர்வு செய்க. இதுல பாத்தீங்கன்னா மலம் அப்படிங்கிறது இடகரடக்கல், இதுல மங்களம் கிடையாது. ஓலைய திருமுகம், கருப்பாட வெள்ளாடு, விளக்கை அணை, விளக்கை குளிரவை, இதெல்லாம் மங்களம் உள்ள இணையாகும். யானைப்பாகர் ஆடையை காரை என்பது, இது யானைப்பாகர்ல அந்த குழுவுக்கு மட்டும்தான் தெரியும், அதனால இது பாத்தீங்கன்னா குழு உக்குரியாகும். சொல்லின் முதலோ இடையோ இறுதியோ எழுத்து மாறி அதே பொருள் தருவதற்கு பெயர் தான் போலி. போலி என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா போல இருத்தல் என பொருள்படும். அரண் என்பது எவ்வகை போலி? அரண், அறம் அரணாச்சு, இது கடை போலியாகும். மைஞ்சு, மஞ்சுங்கிறது மைஞ்சு, இதில் பயின்று வந்துள்ள போலி கண்டிப்பா முதல் எழுத்து மாறியுள்ளதால் முதற் போலியாகும். அஞ்சு என்பது எவ்வகை போலி? இது முற்றுமே மாறி வந்திருக்கு, அதனால என்ன வரும்? முற்று போலியாகும். அக்ரிணை பெயர்களில் இறுதியில் மகரத்திற்கு பதில் வரும் எழுத்து என்ன? அக்ரிணை பெயர்கள்ல இறுதியில் மகரத்திற்கு பதில் வரும் எழுத்து நகரம். நிலம் என்பது நிலன் என நகரம் கடைப்போலியாக வரும். பந்தல், இது பந்தர்னு குறிப்பிடுறோம். இதில் உள்ள கடைப்போலி மாற்றம் என்ன? இரு இல்லா இருக்கு, அப்போ லகரம் ரகரமாக மாறியுள்ளது. இளைஞ்சி, இதை இளஞ்சிய இளைஞ்சின்னு சொல்றோம். இது எவ்வகை போலி? இது கண்டிப்பா இடைப்போலி, இடையெழுத்து மாறியுள்ளதால் இடைப்போலியாகும். சுடுகாட்டை மங்களமாக எவ்வாறு அழைக்கலாம்? சுடுகாட்டை மங்களமா நன்காடு என்பது மங்கள சொல்லாகும். மையல், இத மயல மையல், இது கண்டிப்பா முதற்போலி, முதல் எழுத்து மாறியுள்ளதால் முதற்போலி. அமைச்சு, இதை அமைச்சுன்னு சொல்றோம். அப்ப இதுல என்ன வரும்? கண்டிப்பா இடையெழுத்து மாறியுள்ளதால் இடைப்போலியாகும். கூற்று, இலக்கண போலி என்பது முன்பின் மாறி வரும் சொல். புறநகர் என்பது இலக்கண போலி. இதுல கண்டிப்பா கூற்று மற்றும் காரணம் சரியான ஒன்று. நகர்ப்புறத்தை என்னன்னு சொல்றோம்? புறநகர் என முன்பின் மாறியுள்ளதால் இது இலக்கண போலியாகும். நுனிக்கிளை என்பது எவ்வகை வழக்கு? நுனிக்கிளை, இது என்ன வரும்? இலக்கண போலி. கிளை நுடிதான் என்னாச்சு? நுனிக்கிளை என்பது இலக்கண போலியின் கீழ் வரும். போலி என்பதன் பொருள், போலினா போல இருத்தல் என பொருள்படும். சாம்பர், சாம்பல சாம்பர், இதில் உள்ள மாற்றம் என்ன? இரு இல்லு, அப்போ லகரம் ரகரமாக மாறியுள்ளது. குழு உக்குறி எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? குழு உக்குறி பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியம், இல்லைன்னா ஒரு குழு அடையாளமாக தங்கள் குழுவுக்குள் மட்டும் செய்தி பரவ
பயன்படுத்தப்படுவது குழுவுக்குறி. நாகரிகம் கருதி பேசுதல், அதற்கு பெயர் தான் இடகரடக்கல். நாகரிகமற்ற சொற்களை தவிர்த்து கூறுவது இடகரடக்கல் ஆகும். இயற்கை எய்தினார், இது எவ்வகை மங்களம்? இது வந்து பார்த்தீங்கன்னா இறப்பை குறிக்க பயன்படுத்தப்படும் மங்கள சொல். அகன், அகம்ங்கிறது அகன்னா மாறி இருக்கு, கண்டிப்பா இது கடைப்போலி. இறுதி மகரம் நகரமாக மாறிய கடைப்போலியாகும். முதற்போலிக்கு உதாரணம் என்ன? இதுல பசல் பைசல் என்பது முதற்போலி. அகம் அகன் கடைப்போலி. 5 5 முற்றுப்போலி. மஞ்சு மைஞ்சுன்னு வந்திருக்கணும், அதுவும் வந்து மஞ்சுங்கிறது எதுவும் மாறல. அப்போ பசல் பைசல் என்பது முதற்போலிக்கு உதாரணமாகும். இடைப்போலிக்கு உதாரணம் எது? இதுல அமைச்சு அமைச்சு, இதுதான் வந்து இடைப்போலிக்கு உதாரணமாக உள்ளது. ஒன்றுக்கு போய் வந்தேன், எவ்வகை வழக்கு? இது கண்டிப்பா இடகரடக்கல். நாகரிகம் கருதி சொல்லப்படும் இடகரடக்கல் ஆகும். விளக்கை குளிரவை, எவ்வகை வழக்கு? இது வந்து ஒரு மங்களத்தான் சாரும், அமங்கலத்தை தவிர்க்கும் மங்கள வழக்கு. விளக்கை வந்து அணைத்து விடுங்கிறத விட குளிரவை இல்லைன்னா மலையேற்றும் மங்களம் என்பது சரியான ஒன்று. நிலம் வந்து நிலன், எவ்வகை போலினா கண்டிப்பா கடைப்போலி ஆகும். பகல் எவ்வகை போலி? இதுவும் கடைப்போலி ஆகும். இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்கு 3 வகை. இலக்கண போலி, இலக்கணம் உடையது, மருவுன்னு 3 வகைப்படும். தகுதி வழக்கிலையும் 3 வகை. இடகரடக்கல், மங்களம், குழு உக்குரி என 3 வகைப்படும். வாசல் வாயில், இது வந்து எவ்வகை வழக்கு? இது கண்டிப்பா மருவு, சிதைந்து வந்துள்ளதால் மருவு ஆகும். முகம்ங்கிறது முகன்னு வந்திருக்கு, இது வந்து கண்டிப்பா கடைப்போலி ஆகும். சர்க்கரை என்பது சக்கர என வருவது, இது கண்டிப்பா மருவு. சர்க்கரைய சக்கர அப்படின்னு சிதைந்து வர்றதுனால இது மருவு ஆகும். நன்னாடு, சுடுகாடு நன்னாடு அப்படின்னு வழங்கிறது வந்து மங்களத்தை சாரும். திருமுகம், ஓலைய திருமுகம், இது எவ்வகை வழக்குனா இதுவும் மங்கள வழக்காகும். இல்முன் என்பது முன்றில்னு மாறுச்சுன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்பின் தொக்க போலி. இல்முன்கிறது முன்றில் என மாறுவது முன்பின்னாக தொக்க போலியாகும். கிளை நுனிக்கிளை என்பது இதுவும் இலக்கண போலியில வரும், முன்பின் மாறி வருவதால் இலக்கண போலியாகும். நம் முன்னோர் பயன்படுத்தியவாறே பயன்படுத்துவது, அதற்கு பெயர் தான் வழக்கு. நம் முன்னோர்கள் எழுத்துலையும் பேசுறதுலையும் எழுதுறதிலையும் என்ன பயன்படுத்தினாங்களோ அதை பயன்படுத்துவது வழக்காகும். அஞ்சு என்பதில் மாறியுள்ள எழுத்துக்கள் எத்தனை? 5. இதுல வந்து பாத்தீங்கன்னா 5ங்கிறது 5ன்னு மாறதுல அனைத்து எழுத்துக்களுமே மாறியுள்ளன. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம வழக்கு போலியில் என்னங்கிறது ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.